நீங்கள் ஆனந்தப்படவில்லையா? என்னுடைய மகிழ்ச்சி என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் கலந்துள்ளது. அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தந்தையின் மகிழ்ச்சி என்னவென்பதை இன்றுதான் நான் உணர்கிறேன். எங்கள் மீது அவர் வைத்த அன்பையும் பாசத்தையும் உணர்கிறேன். தந்தையாகும் உணர்வே இவ்வளவு ஆனந்தமானால் தந்தையானால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணித்து என்றும் எனக்கு துணையாக இருந்திருக்கிறாய். ஆனால் இன்று அதைவிட பெரும் பரிசை தந்ததற்கு நன்றி சீதா. இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே உங்கள் அன்பை பெற்றுவிட்டானா? நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் நீ அம்மாவான பிறகு எனக்கு அநியாயம் செய்து விடாதே. குழந்தைகள் வந்ததும் எல்லோரும் கணவன்மார்களை மறந்து விடுகிறார்கள். அது உண்மைதான். நீங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்தீர்கள் என்று பார்க்கலாம். இது என்ன நூல்களை கொடுத்திருக்கிறீர்கள்? அவ்வளவுதானா? ஆம் சீதா. ஏனெனில் பிறக்கப் போகும் குழந்தைக்கு அறநெறியை போதிப்பதுதான் பெற்றவர்களின் முக்கிய கடமையாகும். ஒரு பெண்ணிற்கு திருமணத்திற்கு முன்பு பொன்னகைகளும் ஆடைகளும் தான் பிடிக்கும். ஆனால் கருவுற்ற பிறகு அந்த பெண்ணிற்கும் அவள் குழந்தைக்கும் இது போன்ற நூல்கள் தான் அழகு. காலத்தின் விளையாட்டை பார்த்தாய சீதா. அம்மா ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் உன்னை விட்டு செல்ல வேண்டி இருக்கிறது. எங்கு செல்ல போகிறீர்கள்? அரசனின் கடமையை நிறைவேற்ற, என் ராஜ்யத்திற்காக யுத்தம் செய்ய.